அன்பே அன்பே ஆருயிர் உறவே ஆனந்தம் ஆனந்தமே அன்பே 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 ஆருயிர் உறவே ஆனந்தம் ஆனந்தமே அந்நாள் என்னை வெறுத்தேனையா ஒரு நாள் உந்தையை கண்டேனையா அந்நாள் என்னை வெறுத்தேனையா உந்தையை பெரிதையா என் மேல் உந்தையை பெரிதையா உந்தையை பெரிதையா என் மேல் உந்தையை பெரிதையா அன்பே 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 ஆருயிர் உறவே ஆனந்தம் ஆனந்தமே பரலோகத்தின் அருமை பொருளே நரலோகரில் அன்பேனையா பரலோகத்தின் அருமை பொருளே நரலோகரில் அன்பேனையா ஆழம் அறிவேனோ அன்பின் ஆழம் அறிவேனோ ஆழம் அறிவேனோ அன்பின் ஆழம் அறிவேனோ அன்பே 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 ஆருயிர் உறவே ஆனந்தம் ஆனந்தமே அலைந்தேன் பல நாள் உமையும் அறியா மறந்தே திரிந்த துரோகியை அலைந்தேன் பல நாள் உமையும் அறியா மறந்தே திரிந்த துரோகியை அனைத்தீர் அன்பாலே எனையும் அனைத்தீர் அன்பாலே அனைத்தீர் அன்பாலே எனையும் அனைத்தீர் அன்பாலே அன்பே 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 ஆருயிர் உறவே ஆனந்தம் ஆனந்தமே பூலோகத்தின் பொருளில் மகிமை அழியும் புள்ளின் பூவை போல பூலோகத்தின் பொருளில் மகிமை அழியும் புல்லின் பூவை போல் பாடாதே ஐயா அன்பு பாடாதே ஐயா வாடாதே ஐயா அன்பு வாடாதே ஐயா அன்பே 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 ஆருயிர் உறவே ஆனந்தம் ஆனந்தமே
தேவனுக்கே துதி கனம் மகிமை உண்டாவதாக. அன்பான தொலைக்காட்சி நேயர்களே, இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சி மூலம் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? நீங்கள் எல்லோரும் சந்தோஷமாக இருப்பீர்கள் என்று கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். உங்கள் யாவரையும் தேவக்கரம் ஊழியங்கள் சார்பாக வாழ்த்தி வரவேற்கிறேன். செய்தியை கேட்பதற்கு முன்பதாக நாம் தலை தாழ்த்தி ஜெபிப்போம். ஆவியானவரே, நீங்கள் பேசுங்க, நாங்கள் கேட்கிறோம். அடியனை முற்றிலுமாக மறைத்து கொள்ளுங்க. ஆண்டவரே, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இந்த செய்தி எங்களுக்கு யாவருக்கும் ஆசீர்வாதமான செய்தியாக அமைய ஆண்டவர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களை, இந்த நாளிலும் த பர்பஸ் ஆஃப் ஜீசஸ் பர்த், இயேசு பிறந்த நோக்கத்தை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். அதற்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வசனம் மத்தேயு 1:21. அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். இயேசு கிறிஸ்து யார்? முதலாவது பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து யார்? அவர் ஆபிரகாமின் குமாரன். கலாத்தியர் 3:16 ஆபிரகாமுக்கும் அவனுடைய சந்ததிக்கும் வாக்குத்தத்தங்கள் பண்ணப்பட்டன. சந்ததிகளுக்கு என்று அநேகரை குறித்து சொல்லாமல் உன் சந்ததிக்கு என்று ஒருவனை குறித்து சொல்லியிருக்கிறார். அந்த சந்ததி கிறிஸ்துவே, அந்த சந்ததி கிறிஸ்துவே. பிரியமானவர்களே, அவர் யார்? அவர் மரியாளின் குமாரன். மத்தேயு 1:19-21 பார்க்கும்போது, அவள் புருஷனாகிய யோசேப்பு நீதிமானாய் இருந்து அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் இரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனையாய் இருந்தான். அவன் இப்படி சிந்தித்து கொண்டிருக்கையில் கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் அவனுக்கு காணப்பட்டு, தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்து கொள்ள ஐயப்படாதே. அவளிடத்தில் உற்பத்தியாய் இருக்கிறது பரிசுத்தாவினால் உண்டானது. அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவனை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். மரியாளின் குமாரன். நீங்கள் யோசேப்பை குறித்து பார்க்கும்போது யோசேப்பு அவரை பாராட்ட வேண்டும். மனைவி எப்படி கர்ப்பமானால் அவனுக்கு அவன் சிந்தித்து கொண்டு இருக்கின்றான். அவளை எப்படியாவது நாம் யோசித்து கொண்டு இருக்கிறான். என்ன செய்ய, இது யாரால் உண்டானது? நம்மளாக இருந்தால் என்ன செஞ்சுருப்போம்? உடனே மனைவியை வீட்டுக்கு அனுப்பியிருப்போம், டைவர்ஸ் வாங்கியிருப்போம். ஆனால் யோசேப்பு அப்படி செய்யவில்லை. அவன் ஞானம் உள்ளவன். அவளை குற்றப்படுத்த வேண்டும் என்று அவன் நினைக்கவில்லை. சிந்தித்து கொண்டிருக்கிறான். அந்த சிந்தித்து கொண்டிருக்கிற வேளையிலே தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, அங்கே சிந்தித்து கொண்டிருக்கிற கர்த்தருடைய தூதன் சொப்பனத்திலே அவனுக்கு காணப்பட்டு, தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்து கொள்ள ஐயப்படாதே. அவளிடத்தில் உற்பத்தியாக இருக்கிறது பரிசுத்த ஆவியினால் உண்டானது. அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். பாருங்க, கடவுள் பேசுகிற தெய்வம். அவர் எப்படியும் பேசுவார். சொப்பனத்தில் பேசுவார், வேத வார்த்தையின் மூலமாக பேசுவார், நம்மோடு நேரடியாக தோன்றி நம்மோடு கூட முகமுகமாக பேசுகிற தெய்வம். சொப்பனத்தில் தோன்றி, யோசேப்பே, உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்துக்கொள்ள ஐயப்படாது, அவளிடத்தில் உற்பத்தியாக இருக்கிறது பரிசுத்த ஆவியினால் உண்டானது. அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஆண்டவரே, கடவுளே அவருக்கு பெயரை காட்டுறாங்க. இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். இயேசு யார்? முதலாவது பார்த்தோம், ஆபிரகாமின் குமாரன். இயேசு யார்? மரியாளின். இயேசு யார்? தாவீதின் குமாரன். மத்தேயு 1:1 ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனான இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறு. பிரியமானவர்களே, இயேசு ஏன் பிறந்தார்? முதலாவது பார்க்கும்போது, இயேசு பிதாவின் வாக்கை நிறைவேற்ற இயேசு பிறந்தார். மத்தேயு 5:17 நியாய பிரமாணத்தை ஆனாலும் தீர்க்க தரிசனங்களை ஆனாலும் அழிக்கிறதுக்கு வந்தேன் என்று எண்ணிக்கொள்ளாதீர்கள், அழிக்கிறதற்கல்ல நிறைவேற்றுவதற்கே வந்தேன். அழிக்கிறதற்கல்ல நிறைவேற்றுவதற்கே வந்தேன்.
தீர்க்க தரிசனங்களை நிறைவேற்றுவதற்கே வந்தேன். பிரியமானவர்களே, இயேசுவின் பிறப்பை குறித்து அங்கே ஆதியாகமத்திலே சுமார் 4000 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்ட காரியங்கள் அங்கே சொல்லப்பட்ட ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில், உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவன் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் என்றார் என்று சொல்லி இயேசு பிறப்பை பல 100 ஆண்டுகளுக்கு முன்பதாக 4000 ஆண்டுகளுக்கு முன்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. பல 100 ஆண்டுகளுக்கு முன்பதாக ஏசாயா தீர்க்கதரிசி சொல்றார். ஏசாயா 4:14, ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார், இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாய் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாள். இம்மானுவேல் என்று பெயரிடுவாயாக. ஏசாயா தீர்க்கதரிசி பல 100 ஆண்டுகளுக்கு முன்னே தீர்க்க தரிசனம் நிறைவேறுகிறது. இயேசு ஏன் பிறந்தார்? பிதாவின் வாக்கை நிறைவேற்ற, தீர்க்க தரிசனங்களை நிறைவேற்ற இயேசு பிறந்தார். உங்களுக்கு ஆண்டவர் ஒரு தீர்க்க தரிசனம் கொடுத்தார் என்றால் அந்த தீர்க்க தரிசனம் நிச்சயமாக நிறைவேறும். அதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. ஆகவே ஆண்டவர் எனக்கு தீர்க்க கொடுத்த நாள் போயிட்டுருக்க, வருஷம் போயிட்டுருக்க, நிறைவேறுமா யோசித்து கொண்டிருக்கிறீர்களா? கவலைப்படாதீர்கள், நிச்சயம் நிறைவேறும். உங்களை குறித்த ஆண்டவருடைய தீர்க்க தரிசனம் நிச்சயம் நிறைவேறும், நிச்சயம் நிறைவேறும். 2வது, இயேசு ஏன் பிறந்தார்? சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க பிறந்தார். யோவான் 18:37, அப்பொழுது பிலாத்து அவரை நோக்கி, அப்படியானால் நீ ராஜாவோ என்றான். இயேசு பிரயுத்தரமாக, நீ சொல்லுகிறபடி நான் ராஜாதான், சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க நான் பிறந்தேன், இதற்காகவே இந்த உலகத்தில் வந்தேன். சத்தியவான் எவனும் என் சத்தம் கேட்கிறான். சத்தியவான் எவனும் என் சத்தம் கேட்கிறான். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க அவர் பிறந்தார். இதற்காகவே இந்த உலகத்திலே வந்தேன். இயேசு சொல்றார், நீ சொல்லுகிறபடி நான் ராஜாதான். He is the King of Kings, King of King. He is Almighty God. He is Eternal God. நான் ராஜாதான். சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க நான் பிறந்தேன். இதற்காகவே இந்த உலகத்திலே வந்தேன். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம், இந்த சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். 3வதாக ஒரு காரியம், இயேசு ஏன் பிறந்தார்? இயேசு ஊழியம் செய்ய பிறந்தார். மத்தேயு 20ஆம் அதிகாரம் 27-28 வசனம்ல, உங்களில் எவனாயிலும் முதன்மையானவனை இருக்க விரும்பினால் அவன் உங்களுக்கு ஊழியக்காரனாக இருக்க கடவன். அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார். ஹல்லேலூயா. ஊழியம் செய்யவும். நீங்கள் ஒவ்வொருவரும், the calling is common. Everybody can do God's ministry. ஸோ நீங்கள் நினைக்கலாம், ஊழியம் ஸ்பெஷல் காலிங் இருந்தால் தான் ஊழியம் அப்படி அல்ல. எல்லாரும் ஊழியம் செய்யலாம். நீங்கள் வேலை பார்த்து கொண்டே ஊழியம் செய்யலாம். வேலையை விட்டுட்டு தான் முழு நேரம் ஊழியத்துக்கு வரணும்னு அப்படி அல்ல. வேலை பார்த்து கொண்டே நீங்கள் ஊழியம் செய்யலாம். அதில் எந்த தவறும் கிடையாது. ஆனால் நீங்கள் கட்டாயம் ஒவ்வொருவரும் ஊழியம் செய்ய வேண்டும். அதுதான் தேவனுடைய எதிர்பார்ப்பு. நம்ம ஒவ்வொருவரும் ஊழியம் செய்யணும். கர்த்தருடைய கிருபையினால் 2001ஆம் ஆண்டு ஆண்டுடைய ஊழியத்திற்கு என்று நான் வந்தேன். கர்த்தருடைய பெரிதான கிருபையினால் 25 ஆண்டுகள் முடிந்து விட்டது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எத்தனையோ பாடுகள், எத்தனையோ பிரச்சனைகள், எத்தனையோ போராட்டங்கள், எத்தனையோ எதிர்ப்புகள், ஆனாலும் கர்த்தர் ஊழியத்திலே நிலைத்திருக்க கிருபை செய்ய இன்றைக்கு கர்த்தர் வல்லமையாக பயன்படுத்தி கொண்டு வருகிறார். அதற்காக கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். ஊழியம் செஞ்சால் சில பேர் நினைப்பாங்க, ஊழியம் செஞ்சால் நம்ம மதிக்க மாட்டாங்களே, நமக்கு பணம் வராது, பண கஷ்டம் ஏற்படுமே. நவர் ஊழியம் செய்து பாருங்கள், உங்களை கர்த்தர் உயர்த்துவார். இன்றைக்கி என்னுடைய குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார். நான் சொல்ல முடியும், நான் சாட்சி சொல்ல முடியும், கர்த்தர் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார். காரணம், தேவனுக்கென்று ஊழியம் செய்தபடியினால். பிரியமானவர்களே, ஆரம்பத்தில் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஆனாலும்
கலப்பையில் கை வைத்தவன் பின்னிட்டு திரும்பி பார்க்காதிருப்பனாக. கலப்பையில் கையை வச்சுட்டா பின்னிட்டு பார்க்கக்கூடாது. சிலவர் பார்த்திங்கன்னா ஊழியத்தின் ஒப்பு கொடுப்பாங்க, ஆனால் பண கஷ்டம் வந்தவொடனே ஊழியத்தை விட்டு ஓடி போயிடுவாங்க. சிலர் யாராவது ஒன்று சொல்லிட்டாங்கன்னா ஊழியத்தை விட்டு ஓடி போயிடுவாங்க. நம்ம யாருக்கு ஊழியம் செய்கிறோம்? உலகத்தையே படைத்தவருக்கு ஊழியம் செய்கிறோம். இயேசு ஊழியம் செய்ய பிறந்தார். உலகத்தை அண்ட சராசரங்களை படைத்தவருக்கு நாம் ஊழியம் செய்கிறோம். ஹெவன்லி ஃபாதருக்கு நாம் ஊழியம் செய்கிறோம். பரலோகத்தின் தேவனுக்கு நாம் ஊழியம் செய்கிறோம். இயேசு பிறப்பு ஒரு அதிசயம். அவர் அதிசயம். ஏசாயா 9:6 நமக்கு ஒரு பாலன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு. அவர் நாமம் அதிசயம். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை பற்றி கூறப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் ஆதியாகமம் 3:15, மத்தேயு 1:23 அவர் ஸ்திரீயின் வித்தானவர், பரிசுத்த வித்தானவர். ஏசாயா 6:13, லூக்கா 1:25 பரிசுத்த வித்தானவர். அவரை போல பரிசுத்தமான தெய்வம் இந்த உலகத்தில் எந்த தெய்வமும் கிடையாது. அவர் பரிசுத்தமான தெய்வம். என்னாகமம் 24:17, வெளிப்படுத்தல் 22:16 யாக்கோபிலிருந்து உதிக்கும் ஒரு நட்சத்திரம். என்னாகமம் 24:17 இஸ்ரவேலிலிருந்து எழும்பும் செங்கோல். அவர் ஆளுகை செய்பவர். அவரை குறித்த தீர்க்கதரிசனங்கள் நிறைவேறின காரியங்கள் இங்கே சொல்லப்பட்டிருக்கு. யாக்கோபிலிருந்து தோன்றுவர் ஆளுகை செய்ய 24:19 சமாதான கர்த்தர். ஆதியாகமம் 49:10 நீதியாக இருக்கிற கர்த்தர். எரேமியா 33:15 ஈசாயின் சந்ததி. ஏசாயா 11:1 ஆளுகை செய்கிறவர். யாக்கோபிலிருந்து எழும்பும் வித்து. ஏசாயா 65:9 பெத்லஹேமில் இயேசு பிறப்பார். மீகா 3:2 மீகா 5:2 மத்தேயு 2:16 முதல் கிறிஸ்துமஸ் ஆராதனை எங்கே நடைபெற்றது தெரியுமா? மாட்டுத்தொழுவம். மாட்டுத்தொழுவம் என்பதை மறந்துவிடக்கூடாது. லூக்கா 2:12 நாம் பார்க்கும்போது பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியில் கிடத்திற்கு காண்பீர்கள், இதுவே உங்களுக்கு அடையாளம். பிரியமானவர்களே, முதல் கிறிஸ்துமஸ் ஆராதனையில் கலந்து கொண்டவர்கள் யார்? யோசேப்பு, மரியாள், இயேசு, மேய்ப்பர்கள். லூக்கா 2:15 முதல் 18 பார்க்கும்போது தேவதூதர்கள் அவர்களை விட்டு பரலோகத்துக்கு போன பின்பு மேய்ப்பர்கள் ஒருவரை நோக்கி, நாம் பெத்லகேம் ஊருக்கு போய் நடந்ததாக கர்த்தரால் நமக்கு அறிவிக்கப்பட்ட இந்த காரியத்தை பார்ப்போம் வாருங்கள் என்று சொல்லி தீவிரமாய் வந்து மரியாளையும் யோசேப்பையும் முன்னணியில் கிடத்திருக்கிற பிள்ளையும் கண்டார்கள். கண்டு அந்த பிள்ளை குறித்து தங்களுக்கு சொல்லப்பட்ட சங்கதியை பிரசித்தம் பண்ணினார்கள். மேய்ப்பராலே தங்களுக்கு சொல்லப்பட்டதை கேட்ட யாவரும் அவைகளை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். அல்லேலூயா. முதல் கிறிஸ்துமஸ் செய்தியாளர் யார்? தேவதூதன். லூக்கா 2:9 அவ்வேளையிலே கர்த்தருடைய தூதன் அவர்களிடத்தில் வந்து நின்றான், கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது, அவர்கள் மிகவும் பயந்தார்கள். முதல் கிறிஸ்துமஸ் செய்தியின் தலைப்பு என்ன? பயப்படாதிருங்கள். பயப்படாதிருங்கள். லூக்கா 2:10 பார்க்குறோம். தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இயேசு பிறந்த பண்டிகை எல்லாருக்கும், இயேசு பிறப்பு எல்லாருக்கும் நற்செய்தி, நல்ல செய்தி. பிரியமானவர்களே, அந்த நற்செய்தியை நாம் மற்றவர்களுக்கு எடுத்து செல்ல வேண்டும். அதான் சொல்ல, நீங்கள் உலகமெங்கு போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். அதுக்குத்தான் அந்த மீடியா ஊழியம். நற்செய்தி அறிவித்து கொண்டிருக்கின்றோம். இயேசு எங்களுக்கு செய்த நன்மைகள், இயேசு எங்களுக்கு செய்த அற்புதங்கள், இயேசு எங்களுக்கு செய்த அதிசயங்களை நாங்கள் நற்செய்தியாய் அறிவித்து கொண்டிருக்கின்றோம். முதல் கிறிஸ்மஸ் பாடல் லூக்கா 2:14 உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேலே பிரியமாம் என்று சொல்லி தேவனை துதித்தார்கள் என்று சொல்லி போடப்பட்டிருக்கிறது. இதுதாங்க நம்ம செய்ய வேண்டியது. கிறிஸ்மஸ் காலங்களிலே தேவனை பாடி மகிமைப்படுத்த வேண்டும். தேவனை அதுக்காக தான் சர்ச்சஸில் கேரல் சர்வீஸ்னு வச்சுருப்பாங்க, கொயர் சண்டேன்னு வச்சுருப்பாங்க.
ஆண்டவரை பாடி பாடி தேவனுடைய மகத்துவத்தை நாம் வெளிப்படுத்த வேண்டும். அதான் சொல்லப்பட்டிருக்கிறது லூக்கா 2:14, உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியம் உண்டாவதா என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். அல்லேலூயா. முதல் கிறிஸ்மஸ் காணிக்கை கொடுத்தவர்கள் கிழக்கில் வந்த ஞானிகள். லூக்கா 2:11 அங்கே 11 பார்க்கிறோம். சீரியா நாட்டிலே சினே என்பவன் தேசாவே என்பது முதலாம் குடிமதிப்பு உண்டாயிற்று என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, 2:11 பார்க்கும்போது அங்கே முதல் கிறிஸ்மஸ் காணிக்கை பொன் தூபவர்க்கம் வெள்ளை போலம். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து பிறப்பு இயேசு கிறிஸ்து பிறந்த பிறகு கிறிஸ்துவுக்கு கிபி என்று, கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின் என்று சரித்திரத்தை இரண்டாக பிரித்தார். இயேசுவுக்கு வழங்கப்பட்ட விசேஷித்த நாமங்கள் என்ன? அவர் யூதா கோத்திர சிங்கம், வெளிப்படுத்தல் 5:5. அவர் அருணோதயம், லூக்கா 1:79. லூக்கா 1:79. ரட்சணிய கொம்பு, லூக்கா 1:75. ரட்சிப்பின் அதிபதி, எபிரேயர் 2:10. ஆத்தும நேசர், உன்னத பாட்டு 13:4. சர்வ வல்லமையுள்ள கர்த்தர், வெளிப்படுத்தல் 1:8. அவர் இம்மானுவேல், மத்தேயு 1:23. அவர் அதிசயமான, ஏசாயா 9:5. ஆலோசனை கர்த்தர், ஏசாயா 9:6. வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான, ஏசாயா 9:6 பார்க்கிறோம். கிறிஸ்து பிறப்பு பண்டிகை எல்லாருக்கும் அது ஆசீர்வாதமான பண்டிகை, எல்லாரும் நேசிக்கக்கூடிய பண்டிகை, எல்லா மதஸ்தராலும் நேசிக்கக்கூடிய பண்டிகை இந்த கிறிஸ்மஸ் பண்டிகை. பிரியமானவர்களே, ஆகவே அவருடைய பிறப்பின் நற்செய்தியை மற்றவர்களுக்கு சொல்லுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். ஆண்டவரே, கிறிஸ்து பிறந்த நோக்கம் பாவிகளை இரட்சிக்க கிறிஸ்து இயேசு இந்த உலகத்திற்கு வந்தார். பிதாவின் வாக்கிய நிறைவேற்ற பிறந்தார். சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க பிறந்தார். இயேசு ஊழியம் செய்ய பிறந்தார். ஆண்டவரே, சத்தியத்தை கேட்கிற எல்லாரையும் ஆசீர்வதிப்பீராக. பலப்படுத்துங்க, உற்சாகப்படுத்துங்க. ஒவ்வொரு நாளும் நீங்கள் வழி நடத்துங்க. பலவீனத்தோடு இருப்பான், பலவீனங்கள் மாறட்டும் அப்பா. நன்மையும் கிருபையும் சூழ்ந்து கொள்ளட்டும். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. ஐயோ, என்ன வேலை கிடைக்குமா, குழந்தை பாக்கியம் கிடைக்குமா? கர்த்தர் என் தரித்திரத்தை மாற்றுவார், நிச்சயம் மாற்றுவார். ஆண்டவரை ஆசீர்வதிங்க. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. என் அன்பு தொலைக்காட்சி நேயர்களே, இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சிக்காக நீங்கள் ஜெபியுங்கள். உங்களுடைய காணிக்கையினால் நீங்கள் தாங்கினா கூகுள் பே மூலமாக தாங்கலாம். மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்துங்கள். என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறவாதீர்கள். யூடியூப்பில் காட்ஸ் கேன் மினிஸ்ட்ரின்னு போட்டிங்கன்னா என்னுடைய செய்தி பாடல்கள் வரும். அதாவது இந்த யூடியூப் சேனலை நிறைய பேர் பார்க்குறாங்க. நிமித்தம் தேவன் மகிமைப்படுகிறார், அநேகர் ஆசீர்வாதம் பெறுகிறார்கள். ஆகவே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். காட் பிளஸ் யூ. காட் பிளஸ் யூ. பரிசுத்தர் 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 பரிசுத்தரே. பரிசுத்தர் 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 பரிசுத்தரே. ஆதியும் அந்தமுமானவரே, அல்பாவும் ஒமேகாவுமானவரே. ஆதியும் அந்தமுமானவரே, அல்பாவும் ஒமேகாவுமானவரே. இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமான மேசியாவே. இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமான மேசியாவே. பரிசுத்தர் 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 பரிசுத்தரே. பரிசுத்தர் 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 பரிசுத்தரே.
கடைசி காலத்தில் வாழும் நீ இயேசுவை சந்திக்க ஆயத்தமா? கடைசி காலத்தில் வாழும் நீ இயேசுவை சந்திக்க ஆயத்தமா? இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமான மேசியாவே, இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமான மேசியாவே, பரிசுத்தர் 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 பரிசுத்தரே, பரிசுத்தர் 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 பரிசுத்தரே. இயேசுவுக்கு உன்னை ஒப்புவிப்பாயா? அவரே எல்லாம் பார்த்து கொள்வார். இயேசுவுக்கு உன்னை ஒப்புவிப்பாயா? அவரே எல்லாம் பார்த்து கொள்வார். இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமான மேசியாவே, இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமான மேசியாவே, பரிசுத்தர் 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 பரிசுத்தரே, பரிசுத்தர் 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 பரிசுத்தரே.